ஃபேட், கொலஸ்ட்ரால், லிப்பிட் இது எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தடவை டெஸ்ட் பண்ணும்போதும் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் தமிழில், கொழுப்பு அப்படிங்கிறோம். கொலஸ்ட்ரால் எவ்வளோன்னு எழுதி கொடுக்குறதில்ல, ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கன்னு எழுதி கொடுக்குறதில்ல. ஆனால் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு எழுதி கொடுக்குறோம். கொலஸ்ட்ரால், ஃபேட் இதெல்லாம் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபேட்டுங்கிறது ஒரு உணவு, கொலஸ்ட்ராலுங்கிறது ஒரு உணவு இல்லை. ஆனால் நமக்கு ஃபேட்டும் வேணும்னு தெரியுது, கொலஸ்ட்ராலும் வேணும்னு தெரியுது. கொலஸ்ட்ரால் எதுக்கு சார் வேணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. ஏற விடாமல் பார்த்துக்கணும், ஏறுனா இறக்கிடணும், ரொம்ப இறங்கவும் கூடாது. இது கொலஸ்ட்ராலை பற்றி ஒரு விஷயம். ஃபேட்டுன்னு எடுத்தோம்னா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அது உணவு மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற ஃபேட் உடலில் போய் பல வேலைகளை செய்யுது. அது என்ன வேலை, அதுவும் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். உணவு கட்டுப்பாடாக இருந்தால் இது ரெண்டும் ஏறாதான். நான் வெஜிடேரியன் மட்டும்தான் இந்த கொலஸ்ட்ரால், ஃபேட் இருக்கும் அப்படின்னா வெஜிடேரியன்ஸுக்கும் எப்படி அதிகமாக? ஒரு குண்டாக இருக்கிறவரை பார்த்து ஃபேட்டி பர்சன் சொல்கிறோம். அப்போ ஃபேட்டி பர்சன்னா என்ன? குண்டாக இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும் இந்த ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்குமா? ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இருக்காதா? கொலஸ்ட்ராலை அதை பிரித்து பார்க்குறது தான் ப்ரொஃபைல். எப்படி பிரித்து பார்க்குறோன்னா, நமக்கு நல்லது செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குது, கெடுதல் செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குது, அதோடு சேர்த்து ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்ஸ் அந்த லெவலையும் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு முடிவு பண்ணுறோம். ஏறி இருந்தது அப்படின்னா ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அந்த கொலஸ்ட்ராலில் நல்லது கம்மியாக இருக்குது, கெடுதல் அதிகமாக இருக்குது, இதையெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றோம். இதெல்லாம் இப்படி இம்பேலன்ஸாக அதிகமாகவும் மேலே அதிகமாகிறதுக்கு என்ன சான்ஸ்ன்னு பார்த்து அதை முதல்ல சரி பண்ண பார்க்குறோம். நம்மளுடைய உடம்பில் ஏதாவது மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருந்து, அந்த மெட்டபாலிக் டிஸார்டர், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதனால தான் இவருக்கு ஏறுதா அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணி ஆகணும். பட் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த டெஸ்ட்டு எதுக்கு பண்ணுறாங்க? ஃபேட்னா என்ன, கொலஸ்ட்ரால்னா என்ன, லிப்பிட்னா என்ன, அதில் ஏன் நல்லது கெடுதல்னு ஏன் பிரிக்கிறாங்க? சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருந்தால் போதுமா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணணுமா? கெட்ட கொலஸ்ட்ராலை எந்த வகையில் குறைக்கலாம், நல்ல கொலஸ்ட்ராலை எந்த வகையில் அதிகப்படுத்தலாம், இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குதா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் வரும். ஸோ லிப்பிட் ப்ரொஃபைலை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் கிளிக் த லிங்க் பிலோ.